ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிஎம்ஜே ஃபேமிலி. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே பன்னீர் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1.5 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு. உங்களுக்கு நல்லா பசும்பால் கிடச்சா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இப்போ காய வச்சிடலாம். தண்ணி நிறையா கலந்த பாலை யூஸ் பண்ணால் நமக்கு அந்தளவுக்கு பன்னீரோட குவான்டிட்டி கிடைக்காது. ஸோ நல்லா திக்காக இருக்க பாலே வாங்கிக்கோங்க. பால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் பால் திரிஞ்சு வரும். பால் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் கழித்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி கலந்து லெமன் சேர்த்துக்கோங்க. லெமனுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலக்கி விட்டுருங்க. பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். திரிஞ்சு நமக்கு அந்த பன்னீர் கிடைக்கும். மீதி இருக்க லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா திரிஞ்சு வந்துடணும். பன்னீர் தனியாக, தண்ணி தனியாக நமக்கு நல்லா தெரியணும். இப்படி இருந்தால் இதுதான் கரெக்டான ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரம் கீழே வச்சுட்டு வடிகட்டி மேலே வச்சு ஒரு துணி போட்டுக்கோங்க. காட்டன் துணி போட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும், பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஜில்லுன்னு இருக்க தண்ணி ஊற்றிட்டு வடிகட்டிக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மீதி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மறுபடியும் கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சிருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். இந்த வடிகட்டின தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி பிணையிறதுக்கு, இந்த மாதிரி நிறையா இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு இது மூட்டை மாதிரி கட்டி அப்படியே பைப்பில் கூட தொங்க விட்டு ஃபில்டர் பண்ணலாம். நான் ஒரு ஓட்டத்தட்டு மாதிரி வச்சு அந்த வடிகட்டி மேலே வச்சு அப்படியே அழுத்தி வச்சுருக்கேன். இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் வச்சிடலாம். இந்த இடிக்கிற கல் இருக்கும்ல அதை எடுத்து இது மேலே வச்சிடலாம். ஸோ நல்லா அழுத்தி வச்சுடுங்க. இது செட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 45 minutes to 1 hour ஆகும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ 1 மணி நேரம் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்து பொறுமையாக எடுங்க. தண்ணியெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வீட்டில் செஞ்ச பன்னீர்னால நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது மோல்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.